அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரும்பிய தெய்வத்தை குறி சொல்வதற்கு அழைக்கக்கூடிய மந்திர பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த மந்திர பிரயோக முறையை கொண்டு நம்ம விரும்பக்கூடிய அனைத்து காளிகளையுமே எந்த காளிகளை வேண்டுமானாலும் நம்ம என்ன செய்யலாம், குறி சொல்வதற்கு அழைக்க முடியும். சரிங்களா? இந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் ஒரு பத்திரகாளியை விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு விரும்பக்கூடிய எந்த காளியை வேண்டுமானாலும் இந்த மந்திர பிரயோகங்களை பயன்படுத்தி நம்ம அந்த விரும்பக்கூடிய காளி மூலமாக குறி சொல்கிறதற்கு நம்ம அழைக்க முடியும். சரிங்களா? இந்த மந்திர பிரயோக முறையை எப்படி நம்ம பயன்படுத்தி குறி சொல்கிறது அப்படிங்கிறத வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். அதாவது நம்ம முதலாக ஒரு தெய்வத்தை வச்சு, அதாவது காளியை வச்சு நம்ம குறி சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, முதல்ல பார்த்திங்கன்னா இதற்கு பார்த்திங்கன்னா கலசம் கட்டணும். சரிங்களா? முதலாக ஒரு தெய்வத்தை நீங்கள் அழைச்சி குறி சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா, எப்போவுமே பொதுவாக கலசம் கட்டி என்ன செய்யணும், தெய்வத்தை அழைக்கணும். கலசம் கட்டுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தை ஒரு மரியாதை செலுத்துறதுக்கு சமம். சரிங்களா? அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே கலசம் கட்டி நம்ம பூஜை செய்கிறது ஒரு மிக சிறந்தது. சரிங்களா? அதனால் முதல்ல என்ன செஞ்சுக்கங்கன்னா, கலசம் கட்டுறது தெரியும்ல. ஒரு செம்புக்கு என்ன செஞ்சுருங்கன்னா, மஞ்சள் நூல் சுற்றி அதில் பார்த்திங்கன்னா தண்ணீர் ஊற்றி மஞ்சள் போட்டு அதுக்கு ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு வேப்பிலையும் கொஞ்சோண்டு வில்வ இலையும் அதில் போட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா, மாவில வச்சு அதன் மேலே தேங்காய் வச்சு வாழை இலைன்னு விரித்து அது மேலே நெல்லோ நவதானியமோ இல்லை பச்சரிசியோ கொட்டி அந்த மேலே கலசத்துக்கு வச்சு, கலசத்துக்கு மல்லிகைப்பூவோ இல்லை நல்ல ஒரு வாசனையான பூக்கள் போட்டு அந்த தெய்வத்துக்கு பிடிச்சமான படைகள் வைக்கிறது. சரிங்களா? பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா சக்கரை பொங்கல், அவல் பொரி, கடலை, தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா அவல் பொரி, கடலை, எள்ளு புண்ணாக்கு, சுட்ட ஈரல், மது, சரிங்களா, சுருட்டு, இந்த மாதிரி தேங்காய் பொரி, அவல், கடலை இதெல்லாம் வச்சு அந்த தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும், அந்த மந்திரங்களை சொல்லி அழைக்கணும். இதுதான் முறை. சரிங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த குறி சொல்கிற மந்திரத்துக்குன்னு ஒரு எந்திரம் ஒன்று இருக்குது. இந்த எந்திரம் எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 7க்கு 7 அளவில் ஒரு செப்பு தகடை என்ன செஞ்சுக்கங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த சக்கரத்தில் அருங்கோணம் ஒன்று வரைங்க. அருங்கோணம் வரைஞ்சிட்டு அந்த கோணத்துடைய 6 மூலைகள்லையுமே திரிசூலம் போடுங்க. திரிசூலம் போட்டுட்டு அந்த அருங்கோணம் அந்த கோணங்கள் 6 கோணங்கள்லையுமே ஓம் சிவாய நம அப்படிங்கிற அந்த அச்சரத்தை எழுதுங்க. அந்த அருங்கோணத்துடைய மையப்பகுதியில் கிரீம் அப்படிங்கிற அந்த அச்சரத்தை எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த எந்திரத்தை பார்த்திங்கன்னா மஞ்சள், பால், சரிங்களா, சந்தனம் இதை அபிஷேகம் பண்ணி முடிச்சப்போ எலும்புச்சம்பளம் சாறு, சரிங்களா, இதை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த எந்திரத்திற்கு சர்வ தேவதா ஆகர்ஷண மை இருந்தால் வைக்கலாம். இல்லைன்னா சந்தனம், குங்குமம் வைங்க. அந்த எந்திரத்துக்கு அத்தரு, புணுகு, செவ்வாது இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு அஷ்டகந்தம்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை அந்த எந்திரம் முழுவதும் தடவிட்டு அதன் பிறகு சந்தனம், குங்குமம் வச்சு உங்களுடைய பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு விபூதி தட்டில் என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு விபூதி, சுத்தமான விபூதி பறிப்பு அந்த எந்திரத்தை வச்சு அந்த எந்திரத்துக்கு மல்லிகைப்பூ இதெல்லாம் போட்டு அந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா தூப தீபம்லாம் காட்டி ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை ஒரு 21 தினங்கள் சுத்தபத்தமாக பயபக்தியோடு எந்த ஒரு தவறான சிந்தனையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பூஜையை பண்ணக்கூடாது. ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும். அந்த 24 மணி நேரமும் அந்த தெய்வத்துடைய சிந்தனையில் இந்த மந்திரத்தை 21 நாள் இந்த எந்திரத்தை வச்சு இரவு வேளைகளில், சரிங்களா, இரவு ஒரு 10 மணிக்கு மேலாக இந்த மந்திரத்தை நீங்கள் 1008 ஒரு நாளைக்கு 1008 வீதம் சொல்லி மொத்தம் 21 தினங்கள் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணிங்க அப்படின்னா அந்த நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் அருள்னால் என்ன செய்ய முடியும், முக்காலம் அறிஞ்சு குறி சொல்லக்கூடிய அந்த சக்திங்கிறது கிடைக்கும். இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால தெய்வம் உடல் இறங்கி ஆடலாம் செய்யாது.
உடலில் இறங்கி உங்களுக்குள்ளேயே இருந்து பேச ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ உங்கள் முன்னாடி ஒருத்தர் நபர் வந்திருக்காங்க அப்படின்னா, இவர் இந்த பிரச்சனைக்காக வந்திருக்காருங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே உணர முடியும். அந்த சக்தியை தெய்வம் கொடுக்கும். அதே முக்கால உணர்கிற ஞான சக்தின்னு சொல்கிறது. சரிங்களா? ஆடாது கொள்ளாது, ஆனால் உடலுக்குள்ளே தெய்வம் இறங்கி இருந்து அமைதியான முறையில் முக்காலத்தையுமே தெளிவாக சொல்லும். இந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்க, இந்த பிரச்சனையை இந்த முறையில் செஞ்சால் இது தீரும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அது. சரிங்களா? இந்த மந்திரத்தை இதை பார்த்தீங்கன்னா முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் நீங்கள் படையல் போட்டு கும்பிடலாம். மற்ற நாட்கள்லாம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரம் சொல்ல காலகட்டங்களில் ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும். சரிங்களா? ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி விரதம் இருந்து போகிறோமோ அதே போல் சுத்தபத்தமாக இருக்கணும். இந்த கலசம் கட்டி இந்த மந்திரம் பூஜை பண்ணுற இடத்துலையே ஒரு துண்டை வச்சு அங்கேயே படுத்துடணும் இரவு. சரிங்களா? தலைவாணிலாம் வச்சு படுக்கக்கூடாது, தனியாக ரூம்லலாம் படுக்கக்கூடாது. பூஜை பண்ணுற இடத்துலையே படுத்துக்கிறோம். இந்த 21 நாள் மட்டும் நம்ம தூய்மையோடு இந்த விஷயம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வணங்கக்கூடிய எந்த காளியோடைய அருளால் நம்ம என்ன செய்ய முடியும்? முக்காலத்தையும் மறித்து குறி சொல்ல முடியும். சரிங்களா? இதே எந்திரத்தை பயன்படுத்தி இது குறி சொல்ல மட்டும்தான் இந்த விஷயத்தை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த எந்திரத்தை பற்றி சகல காரியங்களையுமே நடத்த முடியும். இந்த எந்திரத்தை போட்டு இந்த மந்திரத்தை 108 தடவை அந்த எந்திரத்துக்கு உரு கொடுத்து அந்த எந்திரத்தை சுருட்டி இப்போ வரக்கூடிய பக்தர்கள் இப்போ ஒரு கல்யாணம் ஆகலைன்னு வர்றாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு நோய் நொடியினால் வர்றாங்க சரி, உள்ள ஏவல் பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவங்களை தேடி வராங்கன்னு சொல்லி இந்த எந்திரத்தை போட்டு 108 தடவை அந்த மந்திரத்தை அந்த எந்திரத்துக்கு உரு கொடுத்து அதை வீட்டில் பூஜை ரூமில் வைக்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க பிரச்சனைகளை பூராமே தீர்க்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான எந்திரம். இந்த எந்திரத்தை கொண்டு நம்ம எப்பேற்பட்ட விஷயம் வேணாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விஷயம். சரிங்களா? இதே இது இந்த எந்திரத்தை இப்போ ஒரு காளியை வணங்குறாங்க, ஒரு கருப்பசாமியை வணங்குறாங்க, இல்லை வணங்குறாங்கன்னா அந்த தெய்வத்துடைய உருவ சிலை வச்சு அந்த சிலைக்கில் இந்த எந்திரத்தை வச்சு பிராணபிரஷ்ட மந்திரங்களை சொல்லி முறைப்படி இந்த தெய்வங்களையும் நம்ம என்ன செய்யலாம்? அந்த தெய்வங்களை ஆகர்ஷணம் பண்ணியும் நம்ம வழிபடலாம். சரிங்களா? ஏகப்பட்ட வழிகளுக்கு இந்த எந்திரங்களை வச்சு பயன்படுத்தலாம். அதே போல் முக்கியமாக காளியை வணங்கக்கூடிய எல்லாருமே குறி சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த எந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் பயன்படுத்தி தாராளமாக இதை செயல்படுத்தி பார்க்கலாம். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே கிடையாது. தைரியமாக இதை பயன்படுத்தி பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா மாந்திரீகம் எல்லாருமே தொடர்பு கொண்டு கேட்குறீங்க, நீங்கள் மாந்திரீக பயிற்சி கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க. நம்ம மாந்திரீக பயிற்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இல்லை. வேணும்னா உங்களுக்கு கணபதியுடைய வசியந்திரமோ உபாசனையோ, இல்லை காளியுடைய உபாசனையோ, இல்லை எச்சினிகளுடைய உபாசனையோ, இல்லை மை விஷயங்கள், சரிங்களா? இல்லை உங்களுக்கு எந்த தெய்வத்துடைய எந்திரங்கள் வேணும்னாலும் சரி, இல்லை உடற்கட்டு தாயத்து, சரிங்களா? அஷ்டபந்தனம், வீட்டை சுற்றி உங்களுக்கு பாதுகாப்புக்கு பார்த்திங்கன்னா அஷ்டபந்தனம், சரிங்களா? இந்த மாதிரி வசிய பூஜைகள், மாந்திரீக பூஜைகள் எதுவும் உங்களுக்கு செய்ய விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணலாம். யாரும் தயவு செய்து கால் பண்ண வேண்டாம். எதற்காக கால் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பூஜை நம்ம கோவிலில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த சமயம் ஃபோனை எடுக்க முடியாத சூழ்நிலையாக போயிடும். நீங்கள் மெசேஜ் பண்ணி வச்சுருந்தீங்க, வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் பார்த்து அந்த மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பதிலளிப்பேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இப்போ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.